வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மனோஜ் வந்து அந்த பங்களா வாங்கின சந்தோஷம் பிரம்மாண்டமாக செலவு பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு வேலையை வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கிளம்பியும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த பங்களாவில் இருக்கக்கூடியது மனோஜ், ரோஹிணி, விஜயா, மீனா இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓனர் வந்து சரி நம்ம இவ்வளோ நாள் வாடகை விட்டுருந்தோமே, இப்போ ஒருத்தன் காலி பண்ணிட்டு போயிட்டான், அடுத்து நம்ம வாடகை விடணும், நம்ம பெயிண்டிங் வேலை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும், நம்ம பண்ணி விட்டுட்டு யாருக்காச்சும் நம்ம வாடகை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஓனர் பிளான் போடுறாரு. அவரும் போறாரு. என்னென்ன விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, என்ன வேலைலாம் இருக்குன்னு சொல்லி அந்த பங்களாக்கு கிளம்பி போறாரு. அந்த நேரத்தில் மனோஜும் ரோஹினியும் வெளியே சுற்றி பார்க்கறதுக்காக வராங்க. விஜயா நடு வீட்டில் அப்படியே ராணி மாதிரி சோஃபா போட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏம்மா நீங்கள் யாருமா, நீங்கள் யார் என் வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படின்னு உண்மையான ஓனர் வந்து கேட்குறாரு. ஏன்பா நீ யாருப்பா தேவலாம் என் வீட்டுக்கு வர, வேறு ஏதாச்சும் வீட்டுக்கு போயிருப்பா, போய் பாரு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஏம்மா இது என் வீடுமா, நீங்கள் யார் பர்மிஷன் இல்லாமல் என் வீட்டில் வந்து உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா என்ன வீடு அட்ரஸ் வெளில போய் பாருப்பா, இது வந்து ரோமையா இல்லம், இது உங்கள் வீடு கிடையாது, ஓகேவா, நீங்கள் வெளில பக்கத்தில் வீட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போய் வெளில செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓனரு, ஏம்மா எனக்கு டென்ஷன் ஆக்காத, நீங்கள் யார் என் பர்மிஷன் வீட்டுக்குள்ளே வர்றது, இது என் வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரின்னு சொல்லி விஜயாவுக்கு கோவம் வந்துடுச்சு. மனோஜ் கூப்பிட்றாங்க. மனோஜ் சீக்கிரம் வாடா அப்படின்னு மனோஜ் கூப்பிட்றாங்க. மனோஜ் ஓடி வர்றாரு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த ஓனர் வந்து யோ இன்னும் யாரையா நீங்களா, ஏன் என் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு ஓனர் கேட்குறாரு. இதுக்கிட்ட மனோஜ், சார் ஒழுங்காக பேசுங்க, இது என் வீடு, நான் தான் 30 லட்ச ரூபா கொடுத்து நேற்று தான் வந்திருக்கேன், நான் வீட்டுக்கு அட்வான்ஸ் தான் கொடுத்தாச்சு, நீ 6 மாதம் நான் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்காங்க வராங்க. ஏன்பா இது உன் வீடு இல்லைப்பா, நான் முன்னாடியே கேட்கணும்னு நினச்சேன், சரி சும்மா தான் வேலை விஷயமா வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம், இப்போ தான் தெரியுது ஆள் இல்லத்த வீட்டில் ஜாலியாக வந்திருக்கலாம் சொல்லி வந்திருக்கீங்களா எல்லாருமே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மனோஜ், ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, இதை பாருங்கள் இந்த ஃபைலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தா அது ஃபேக்காக இருக்குது. ஆனால் அந்த ஓனர் சொல்கிறாரு, ஏன்பா இது ஃபேக்காக இருக்குப்பா, யார்கிட்டப்பா கொடுத்து ஏமாந்த அப்படின்னு கேட்குறாரு. யோ இதுதான் ஒரிஜினல் தான், வாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகலாம், அங்கே போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. மனோஜும் ரோஹினியும் அதுக்கப்புறம் அந்த ஓனரும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரூவ் ஆகுது இது ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு. என்ன பண்ணுறதுனே தெரியல. மனோஜும் ரோஹினியும் அகைன் வீட்டுக்கு வராங்க, அதாவது அந்த பங்களாவுக்கு வராங்க. விஜய் சொல்கிறாங்க, மனோஜ் என்ன அவங்கள தத்தி அமிச்சிடல அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹினி அழுதுகிட்டே வராங்க. அத்தை நம்மளை ஏமாத்திட்டாங்க, அத்தை நம்மளை நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான், இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியல அத்தை அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க. ஏம்மா என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா தானே பார்த்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. அதே ஆண்டி சொல்கிறேனே, அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே ஃபேக்காக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட மீனா உள்ளேருந்து வெளியே வராங்க. என்ன ரோஹினி சொல்கிறீங்க, நீங்கள் ஏமாந்துட்டீங்களா, அது 30 லட்ச ரூபா போச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, எல்லா காசும் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் தான் முன்னாடியே சொன்னேனுங்க, சகுனம் சரியில்லை, காசை கொடுக்காதீங்கன்னு சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா பண்ணுறது, நான் அப்படி நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் முத்துவும் வராங்க. முத்து மீனா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன மீனா எல்லாருமே அழுத மாதிரி இருக்காங்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு முத்து கேட்குறாரு. அப்போது மனோஜ் சொல்கிறாங்க, டேய் அந்த ஓனர் நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு போனான்ல, அவன் ஏமாத்துக்காரனாடா, இந்த வீட்டில் வாடகை இருந்தவனா நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு போயிடான்டா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. டேய் ஆமாடா, இந்த வீட்டோட உண்மையான ஓனர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாருங்க எங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டு சத்தம் போட்டு போனார். சரி நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனேன், ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லாமே ஃபேக்காக இருக்குடா, என்னடா பண்ணுறது அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. இது கேட்ட முத்து, டேய் நான் அப்போவே சொன்னேன்லடா, சொன்னால் கேட்க வேண்டியதுண்டா, இவ்வளோ பெரிய சொத்துள்ளவன் ஏன்டா வாடகைக்காரில் போனான், அப்போவே நான் சொன்னேன்லடா, அது இல்லாமல் 5 கோடி ரூபாய் வீடு 3 கோடி ரூபாய்க்கு தர மாதிரி சொல்கிறான், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, முன்னாடியே சொன்னேன்டா நம்பலாம்ல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போ ரோஹினி, முத்து அப்போ தோணல முத்து, எங்களுக்கு இப்போ தான் தோணுது, என்ன பண்ணுறது முத்து, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ், டேய் அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்டா, வாடா போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சரி நீங்கள் இங்கே இருக்க வேணாம், எல்லோரும் நம்ம வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மனோஜும் ரவியும் கூப்பிட்டு முத்து போகிறாரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.